இங்க கோமதியுமே அவங்களோட மருமக எல்லாரையுமே கூட்டிட்டு போயிட்டு, "இங்க பாருங்க, எப்படியாவது நம்ம அந்த கிரைண்டர தூக்கியே ஆகணும். எப்படியாவது இந்த காம்படிஷன்ல நீங்க ஜெயிக்கணும்." அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அவங்க எல்லாருமே அந்த திருவிழால என்னென்ன போட்டிலாம் நடக்குது அப்படின்ற மாரி செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த மாரி அந்த திருவிழால இந்த மாரி நெறைய சின்ன சின்ன போட்டிகள் இருக்கு. மியூசிக்கல் சேர், அதுக்கப்புறம் வந்து தண்ணி குடத்த தலையில வச்சு தூக்கிட்டு போறது அப்படின்ற மாதிரி நெறைய விதமான போட்டிகள் இருக்கு. இதெல்லாம் பார்த்தோன்னே அவங்களுமே யோசிச்சுட்டு, "சரி ஓகே, எங்க அத்தை கேட்ட மாதிரி கண்டிப்பா அந்த மிக்ஸிய தூக்குறதுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அந்த கோயில்ல நடக்கிற விஷயங்கள்ல ரொம்பவே மும்முரமா இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க குமாருமே எப்பவும் போல வீட்ட விட்டு வெளியில வந்த உடனே இங்க பாண்டியனோட வீட்ட பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லப்போனா அங்க வீட்ல யாருமே இல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட உடனே, "என்னாச்சு? இங்க யாருமே இல்லையே?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா அங்க வந்து ஆத்தாவுமே, "என்னடா பார்த்துட்டு இருக்க?" அப்படின்ற மாரி கேட்கிறப்போ, "இல்ல ஆத்தா, எப்பவுமே எதிர் வீடு கலகலன்னு இருக்குமே, இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கு." அப்படின்ற மாரி கேட்கறாங்க. உடனே எங்க ஆத்தாவுமே, "அது ஒண்ணும் இல்லடா, அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்காங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே இத பின்னாடி இருந்து கேட்ட முத்துவேலுமே, "என்னது குலதெய்வ கோயிலா? அது எப்படி உனக்கு தெரியும்? ஏன் அவங்ககிட்ட சொல்லிட்டு போனாங்களா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. உடனே ஆத்தாவுமே, "இல்லடா, அவங்க பேசிட்டு இருந்தாங்க, நான் கேட்டேன். ஏன் இப்ப எனக்கு என்ன? வேற எதுனா அவங்ககிட்ட போய் கேட்கணுமா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. உடனே இந்த மாரி ஆத்தா பேச ஆரம்பிச்ச உடனே முத்துவேலுமே சைலண்ட் ஆயிடுறாரு. ஆனா அதே நேரத்துல இங்க குமாருமே, எப்படியாவது நம்ம அரசிய பார்க்கணுமே. சொல்லப்போனா அவள பார்க்காம இருக்க முடியாது. நம்ம அவள பார்த்தா தான் வந்து நமக்கு மனசே திருப்தி ஆகும்னு சொல்லிட்டு, எங்க டைரக்ட்டா அங்க மதுரையில இருக்கிற அவரோட ஃப்ரெண்டுக்குமே கால் பண்றாரு. கால் பண்ணது மட்டும் இல்லாம, அவர்கிட்ட, "இங்க பார்றா, நீ எங்க இருக்க?" அப்படின்ற மாரி சொல்ல கேட்கறாங்க. அப்ப அவருமே, "ஒண்ணும் இல்லடா, நான் இப்ப மதுரை கோயில்ல தான் இருக்கேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஃபங்ஷன் கோயில்ல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. எந்த கோயில் அப்படின்னு சொல்லி பேர கேட்ட உடனே தான் தெரியுது. அது பாண்டியன் குடும்பம் இருக்கிற அதே குலதெய்வ கோயில் தான். இத கேட்ட உடனே இங்க குமாருக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுது. உடனே அவருமே, "ஓகே, எனக்கு ஒரு சின்ன வேலை பண்ணணும். என்னோட ஆள் அங்க தான் வந்திருக்கா. அவ கோயில்ல என்ன பண்றா அப்படிங்கிறத நீ வீடியோ கால் போட்டு காட்டு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே அவருமே, "சரி உன் ஆளோட ஃபோட்டோ அனுப்பு யாரு அப்படின்னு சொல்லி நான் தேடுறேன்னு" சொல்லிட்டு அவருமே அந்த கோயில் ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்ட்டா அவங்களும் அரசிய கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த விளையாட்டு போட்டி நடக்கிற இடத்துக்கிட்ட அவங்களுமே நின்னுட்டு இருக்காங்க. இத தெளிவா புரிஞ்சுகிட்ட உடனே அங்க குமாரோட ஃப்ரெண்டுமே டைரக்ட்டா வீடியோ கால் போட்டு அரசிய காட்டுறாங்க. இங்க அரசிய பார்த்த குமாருமே, "சரி ஓகே, நம்மளும் அந்த ஃபங்ஷன்ல போய் கலந்துக்கலாம்னு" சொல்லிட்டு எத பத்தியுமே யோசிக்காம அவருமே பஸ்ஸ புடிச்சு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. சொல்லப்போனா அந்த கோயில் ஃபங்ஷனுக்கு நம்மளும் போயிரணுங்கிறதுக்காகவே அவருமே இந்த பக்கம் கோயில் ஃபங்ஷனுக்காக இங்க வீட்ல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. உண்மைய சொல்லப்போனா இவங்க குமார் மட்டும் கோயிலுக்கு போயி அந்த விஷயத்த இங்க பாண்டியன் பார்த்தாருன்னா, கண்டிப்பா குமாருக்கு பயங்கரமான ரிவீட் இருக்கு. அத விட முக்கியமா அங்க அரசியோட குடும்பம் நல்ல வந்து பெரிய மதிப்பு வாய்ந்த குடும்பம். அங்க போயிட்டு ஏதாவது வந்து அரசிகிட்ட பிரச்சனை பண்ணி, அது மூலமா வந்து வேற ஏதாவது ஆச்சுனாலும், கண்டிப்பா குமாரோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அதனால என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் காய்ஸ்.